இல்ல ரிஜிஸ்டர் நான் என்ன மேரேஜ் சொல்றேன், பண்ணதாகவும் இன்னைக்கு சொல்றாங்க. இருக்கக்கூடிய மாணவர்கள் போதை உட்பட நெறைய விஷயங்கள்ல வழி தவறிய ஒரு இதுவாவே இருக்காங்க. அதுபோல இருந்தான்னா நமக்கு தெரிஞ்சு இப்படி இருக்கா அந்த பையன், இவனுக்கு இந்த பொண்ணு தேவையில்ல, வாழ்க்கை வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு நெனைச்சிருக்கலாம் இல்லையா? சரி, சரி. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ உங்ககிட்டயே இந்த மாதிரி சில பேர் வராங்க. அதனால நானுமே இந்த மாரி விசாரணைலாம் செஞ்சிருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றீங்க இல்லையா? இப்போ எல்லா கட்சியில இருக்கக்கூடிய எம்.எல்.ஏக்களும் சரி, அமைச்சர்களுமே இந்த மாதிரியான செயல்கள செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றது பெரிய வகையில செய்திகள நம்மளால பார்க்க முடியுது. கட்ட பஞ்சாயத்து அப்படின்னும் சொல்லிக்கலாம். இல்லன்னா இந்த மாதிரி இல்லடா, சமூக இதெல்லாம் அக்கறை நான் என்ன சார்ந்து சொல்றேன், கட்ட பஞ்சாயத்துன்றது வேற. கட்ட ம். பஞ்சாயத்து எப்படின்னா, நீ ஒரு பிரச்சனைய எடுத்துட்டு என்கிட்ட குடுக்குற. உங்ககிட்ட பல லட்சம் நான் கோடிய வாங்கிக்கிட்டு, ம். அத இவ்வளவுதான், அவ்வளவுதான்னு சொல்லி விடுறது தான் கட்ட பஞ்சாயத்துன்றது. அதுதான் பூவி ஜெயமூர்த்தியும் செஞ்சதா இல்ல, சொல்றாங்க. இல்ல. அது நீதிமன்றம் அப்படி சொல்றது கட்ட பஞ்சாயத்து. இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா, 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனைய நடுவரா ஒருத்தர் உட்கார்ந்து அத தீர்த்து வச்சு அவங்களுக்குள்ள சுமூகமா முடிக்கிறாருன்னா, அதுக்கு பேர் எப்படி கட்ட பஞ்சாயத்து ஆகும்? ஆனா நீதிமன்றம் அப்படி சொல்லியிருக்கு கட்ட பஞ்சாயத்துன்னு. சரி, சரி. இப்ப இது கட்ட பஞ்சாயத்து இது இல்ல அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே, இப்ப கட்ட பஞ்சாயத்தே நெறைய கட்சி தலைவர்கள் செய்றாங்க. ஏன் போலீஸ் ஸ்டேஷன் செய்யறது இல்லையா?